உள்ளத்தை தயாரிச்சாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலான் வரப்போது, யார் அந்த ரமலானுடைய மாதத்துல தன்னுடைய வேலையாட்களுக்கு வேலைகளை குறைப்பாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக. ஆனா நாங்க ரமலான பெரியோர்களே சகோதரர்களே அது ஒரு பிசினஸ் மாசமாக தான் பிளான் பண்றோம். ரமலான்ல மக்கள் கூட என்ன சாமானம் வாங்குவாங்க, ரமலான்ல எந்த சாமானத்தை ப்ரொமோட் பண்ணினா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம், அதுக்காக வேண்டிதான் டைமை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோமே தவிர அமல்கள மூலமாக நான் முதல் 10 நாட்களுக்குள்ள எப்படி சரி ஒரு ஹாஃபிஸாவ வீட்டுக்கு அழைப்பிச்சு சரி 3 ஜுசுக்களை ஓத வச்சு 10 நாட்களுக்குள்ள என் வீட்டில் உள்ள எல்லாமே முழுக்கான கேட்டு முடிக்கணும் என்று நாங்க எத்தனை பேர் பிளான் பண்ணிருப்போம். இந்த வரக்கூடிய ரமதான்ல என் வாழ்க்கையில ஒரு வருடத்துல சரி நான் கடைசி 10 நாட்கள் மஸ்ஜித்ல இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக நாங்க எத்தனை பேர் நினைச்சிருப்போம். நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா பெரியோர்களே சகோதரர்களே ஒரே ஒரு வருடம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ரமலானுடைய கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது மிஸ் ஆகிச்சு. அடுத்த வருடம் நபி அவங்க 10 நாள் இருக்கிறதுக்கு பகரமாக 20 நாட்கள் இருந்தாங்க. என் போன வருஷம் மிஸ் ஆகிச்சே என்பதற்காக வேண்டி நாங்க யாரு கடைசி 10 நாள் பெரியோர்களே சகோதரர்களே முழுமையான அமைப்புல இரவு பகல் எல்லாமே என்ற தொழில் எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சாச்சு. இந்த ரமலானுடைய மாதத்துல நான் ரப்புடைய நேசனாக மாறாவிட்டால் நான் எந்த மாசத்துல அல்லாஹ்வுடைய நேசனாக ஆக போறது? அந்த நீயத்துல சஹாபாக்களை தயாரிச்சாங்க. பெரும் கூட்டம் கடைசி 10 நாள் அப்படியே மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்துல யோசிக்கணும் இததான், இந்த அமல்களை எப்படி கூட்டுறது, இந்த அமல்களை நான் எப்படி அதிகமாக்குறது, இந்த அமல் குதுவை எப்படி உருவாக்குறது. லொஹர் தொழுவக்கூடிய பக்குவத்தை விட அசருடைய பக்குவம் எனக்கு கூடணும், அதை விட மக்ரிபுடைய பக்குவம் எனக்கு கூடணும். சுன்னத்தான சூறாக்கள் மக்ரிபுக்கு பின்னால சஜ்தா தபாரக்கல்லதி ஓதணும். பெரியோர்களே சகோதரர்களே இந்த அமைப்புல திட்டம் போட்டு நாங்க உலகத்துல வாழாவிட்டால் நாங்க வெறும் உலகத்துக்காக வேண்டியே எங்களுடைய காலத்தை நேரத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக மாறிடுவோம். பெரியோர்களே சகோதரர்களே சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் 50 வருடங்களாக ஒரு மனிதனுடைய முதுவ தொழுகையுடைய நேரத்துல கண்டதே கிடையாது என்பதாக சொல்றாங்க. 50 வருடங்களாக தொழுகையுடைய நேரத்துல ஒரு மனிதனுடைய முதுவ நான் கண்டே இல்லை. அதுல கருத்து என்னென்றா 50 வருடங்களாக அவர் முன் சஃப்ல தான் தொழுந்திருக்கிறாரு. அவருக்கு 50 வருடங்களாக இமாம் ஜமாத்தும் மிஸ் ஆக இல்ல, 50 வருடங்களாக முன் சஃப்பும் மிஸ் ஆக இல்ல. எங்களுக்கு ஒரு 5 நேரம் தொழுக 50 வருடம். இரண்டாவது விஷயம், ஒரு நாளுக்குள்ள ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா இந்த 5 நேரம் தொழுகை முன்சஃப்ல தொழுகிற பக்குவமே எங்களுக்கு இல்ல. பேசக்கூடிய எனக்கும் தான் நான் சொல்றேன். பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்றா இந்த அமால்கள் மூலமாக. அவனுக்கு தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு அமால்கள் இருந்துச்சு. பெரியோர்களே சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. மிஷ்காத்ல வரக்கூடிய ஹதீஸ், அந்த சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அமால்கள்ல இவ்வளவு பக்குவமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் எப்படி சந்தர்ப்பத்தை தாரான் என்றா, மதீனால பெரிய ஒரு ஃபித்னா ஒன்று உருவாகிச்சு. அந்த மதீனால ஃபித்னா வந்த நேரத்துல 3 நாட்கள் மஸ்ஜிது நபவியில இமாம் ஜமாத்தும் நடக்கல, அதானும் சொல்லல. அந்த அளவுக்கு பிரச்சனை. அந்த நேரத்திலேயும் அவர் வீட்டில் இருக்காம டக்கென்ன மஸ்ஜிதுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கொண்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரிவாயாத்கள்ல வருவது, அந்த காலத்துல ஒரு லொசும் இருக்கல்ல, ரிஸ்டோச்சும் இருக்கல்ல, ஒன்றுமே இருக்கல்ல. மஸ்ஜிதுக்கு வெளியே போனா ஃபித்னாவாகவும் இருக்குது. எனவே அந்த நேரத்தில் அவர் நேரம் தாருடைய அசருடைய மக்ரிபுடைய இஷாவுடைய நேரங்கள் எப்படி தெரிஞ்சு கொண்டார்? ரிவாயாத்கள்ல வருவது சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் நபியோட கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்துல கபர்ல இருந்து ஒரு சத்தம் வரும். அப்ப நான் விளங்கிக் கொள்வேன் இது லொஹருடைய தொழுகை. மறு அசருடைய நேரத்துல கபர்ல இருந்து ஒரு சத்தம், ஹம் சத்தம் ஒன்று வரும். நான் விளங்கிக் கொள்வேன் இது அசருடைய நேரம். பெரியவர்களே சகோதரர்களே, எப்போ ஒரு மனிதன் பக்குவமாக அமல் செய்வாங்களோ அவங்களுடைய இஸ்திகாமத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே உதவி செய்வான். நாங்களும் யோசிக்கணும், நான் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல்கள் என்ன? மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க,
அசருக்கு பின்னால ரிவாயாத்கள்ல வருவது அசருக்கு பின்னால ஒரு குறிப்பான ஸலவாத் இருக்குது. அந்த ஸலவாத் இருக்குது யார் 80 விடுத்தம் அசருடைய தொழுகைக்கு பின்னால ஜும்மாவுடைய நாள் அதே இருப்புல இருந்து ஓதுவாங்களோ அவருடைய 80 வருடங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். 80 வருடங்கள் நன்மை செஞ்ச கூலி அல்லாஹ் தாரான். மௌலானா ஜக்கரியா சொல்றாங்க, இந்த ஸலவாத்தை நான் கிட்டத்தட்ட 32 வருடங்களாக மிஸ் பண்ணினதே கிடையாது என்பதாக. 32 இயர்ஸாக ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள்லையும் இந்த ஸலவாத்தை மக்ரிப் அசருக்கு பின்னால நான் ஓதிட்டு தான் என்னுடைய அடுத்த வேலைகளை செய்வேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் வச்சிருக்கிறேன் நான் என்று சொல்றதுக்கு ஆக குறைஞ்ச தரஜா பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அகீதா என்ன, நபி அவங்க கபருக்குள்ள இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே ஒரு மூமின் என்றதுக்கு ஆக குறைஞ்ச அடையாளம் நான் ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்சது ஒரு 10 ஸலவாத் காலையில அல்லது 100 ஸலவாத் காலையில எந்த புறத்திலிருந்து நான் நபி அவங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கணும். இதுதான் ஆக குறைஞ்ச தரஜா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஸலவாத்களுக்கு ஜவாப் சொல்றதாகவும் ரிவாயாத்கள்ல வந்திருக்கு. இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்த் யுபல்லிகுனி மின் உம்மதி அஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சில மலாயிகாமார்களை நியமிச்சிருக்கிறான். அந்த மலாயிகாமார்களோட வேலை என்னண்டா, உம்மத்துல யாரெல்லாம் ஸலவாத் சொல்லுவாங்களோ அந்த ஸலவாத் அப்படியே எத்தி வச்சு எனக்கு எத்தி வைக்கிறது தான் அந்த மலாயிகாமார்களுடைய வேலை. பெரியோர்களே சகோதரர்களே, அப்ப யோசிங்க, ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஸலவாத் சொல்றேன்? நானும் நபியாவோட மஹப்பத்துள்ள ஒரு முஸ்லிம் தான் என்று சொல்றதுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குது அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட? எனவே ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்களோட அமல்களை நாங்க கூட்டுறது மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நோம்புடைய காலங்கள்ல பெரியோர்களே சகோதரர்களே ரிவாயாத்கள்ல வந்திருக்குது, மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தாயார் ஒவ்வொரு நாளும் ஒரு மன்சில் குர்ஆன் ஓதுவாங்க. அப்ப ஒரு கிழமை முடியக்கூடிய நேரத்தில் ஒரு குர்ஆன் முடியும், ஒரு மாசத்துக்கு 2 குர்ஆன் முடியும். ரமதானுடைய காலம் வந்தா ஓதுவாங்கண்டா ஒரு நாளைக்கு 40 ஜுசுக்கள் குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு குர்ஆன முழுமையான முறையில ஓதி முடிச்சு அதுக்கு பின்னால மேல் மிச்சமா ஒரு 10 ஜுசு ஓதுவாங்க. மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் அவங்களோட இருந்து என்னுடைய பழக்கம் எப்படி என்றா, நான் ரமதானுடைய மாதத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவேன் என்பதாக சொல்றேன். 30 நாட்களுக்கு 30 குர்ஆன். என்னுடைய வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, ரமதானுடைய மாதத்துல வீட்டு வேலைகளை செய்யறதோட 15-16 ஜுசுக்கள் பாதி குர்ஆன் ஓதுவாங்க என்பதாக வந்திருக்குது. 2 நாட்களுக்கு ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. இப்ப நாங்க யோசிக்கணும், வரக்கூடிய ரமதான்ல நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஜுசு ஓத போறேன் என்பதா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் முடிக்க போறேன் என்பதா நாங்க யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசர்களே இவ்வளவு அமல் செஞ்சாங்கண்டா பெரியோர்களே சகோதரர்கள், எங்களைய போல பாவிகள் எவ்வளோ அமல்களின் பக்கம் தேவையுள்ளவங்களாக இருக்கிறோம். நாங்க எவ்வளவு அமல்கள் செய்ய வேண்டும். இப்ப கூட உயிரோட வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க பெரியோர்களே சகோதரர்களே. மதீனால ஒவ்வொரு நாளும் அசருக்கு வருவாங்க, இஷாக்கு போகக்கூடிய நேரத்துல முழுமையான குர்ஆன ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவங்க இன்னும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்க யோசிக்கணும், என்ன என்னுடைய கபருக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னுடைய ஆகிராவுக்காக வேண்டி நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆக முக்கியம் என்னென்றா பெரியோர்களே சகோதரர்களே, அமல்கள் நாங்க செஞ்சு எங்கட அமல்களை நாங்க இபாதத்தாக மாத்தோம். இபாதத் என்று ஒரு மனிதன் உள்ளத்துல வந்துச்சேண்டா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அந்த மனிதன் ஒன்றோ அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் காரணமாக அமல்களை செய்வார், அப்படி இல்லாட்டி அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அமல்கள் செய்வான். நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம், நான் இன்றைய நாள் ஜும்மாக்கு வந்த நோக்கம் என்ன? ஜும்மா கடமை தானே, அது சுட்டி நாங்க போகதானே ஓணும், இது சுட்டி தான் பெரும்பாலும் நாங்க எல்லாம் வந்திருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அமல்கள் செஞ்சு அவங்களோட உள்ளத்துல எப்படியா கொண்டு ஒரு நிலைமை உருவாகும் என்றா, ஒன்றோ அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் அமல்கள் செய்வாங்க, அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அமல் செய்வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி ரிவாயாத்துகள்ல வந்திருக்குது, அதானுடைய சத்தம் கேட்டா போதும்
அந்த இடத்துல அப்படியே அவருடைய உடம்பு மஞ்சளித்து அப்படியே நடுங்கிறதுக்கு ஆரம்பிப்பான். நாங்க எத்தனை பேர் இந்த அதானுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு நடுக்கம் உருவாகுது? கடையை திறந்து வச்சா அந்த கடையை மூடுற அளவுக்கே எங்களுக்கு ஈமான் இல்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நடுங்குவாங்க என்பதாக ரிவாயாத்துகள்ல வந்திருக்கு. அவங்களோட மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வுது எடுத்து மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அந்த மஸ்ஜிதுடைய கதவை பிடிச்சு கொண்டு நடுங்குவாங்க என்பதாக ரிவாயாத்துகள்ல வந்திருக்கு. சொல்லுவாங்களாம், இலாஹி அப்துக பிபாபிக யா முஹ்சின் வகத் அதாகல் முஸீ வகத் அமர்தல் முஹ்சின மின்னா ஐயதஜாவஸ் அனில் முஸீ வ அன்தல் முஹ்சின் வ அனல் முஸீ ஃபதஜாவஸ் அன் கபீஹி மா இன்தி பிஜமீலி மா இன்தக யா கரீம். யா அல்லாஹ், நானோ ஒரு பெரிய ஒரு பாவி உன்னுடைய மஸ்ஜிதுடைய கதவுக்கு முன்னால வந்திருக்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்களோட பேரர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு முன்னால நடுங்குவாங்க என்பதாக ரிவாயாத்துகள் வந்திருக்கு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த சஹாபியை பார்த்து நபி அவங்க சொன்னாங்களோ, ஃபஅம்மா அன்த யா அபா பக்கர் அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி, அபூபக்கர் என்ற உம்மத்துல முதலாவதாக சொர்க்கம் போறது நீங்க தான் என்பதாக எப்ப நபி அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்களோ, அதுக்கு பின்னாலேயும் அவங்களோட உள்ளம் என்ன சொல்லிச்சேண்டா, அல்லாஹ் என்னைய ஒரு பறவையாக படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லாஹ் என்னைய ஒரு மூமினுடைய உடம்புல உள்ள ரோமமாக படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் மிகச்சிச்சு. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்களோட மனைவி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்மணி. குர்ஆன்ல அந்த ஆயிஷா பத்தி அல்லாஹ் 10 ஆயத்துகளுக்கு மேல் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை, தாய் என்னைய பெத்தெடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட உள்ளத்திலையும் நாங்க பார்க்கணும், இந்த அல்லாஹ்வுடைய பயம் எங்கட உள்ளத்துல இருக்குதா? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்ததுக்கு அடையாளம் என்னென்றா, அவருடைய உள்ளத்தில் ஒன்று அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கும். அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்தில் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் அதிகரிக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டுல ஒன்று எங்களுக்கிட்ட வரக்கூடிய அளவுக்கு நாங்க முயற்சி செய்யும். இன்னும் நாங்க அமல் செய்யறது, பேசுற நானும் தான் லுஹர தொழுறது, அஸ்ர தொழுறது, கொஞ்சம் குர்ஆன் ஓதுறது, இது செய்யணுமே என்பதற்காக வேண்டி செய்யறோமே தவிர அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாகவோ அல்லது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் காரணமாகவோ செய்யக்கூடிய மக்களாக நாங்க இல்லை. அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த காலத்துல சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக அமல்கள் செய்வாங்க. தக்பீர வித்ருக்காக வேண்டி இஷாவுக்கு பின்னால வீட்டுல கெட்டின ஃபஜ்ருடைய அதான் சொல்ல காட்டும் தொழுது கொண்டே இருக்கிறார். யோசிங்க, அந்த தொழுகையில எவ்வளவு பெரிய இன்பம் அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மஹப்பத்துடைய அமல். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அளவு மஹப்பத்தோட அமல் செய்யறான். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தக்பீரை கெட்டி தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறேன், ஏண்ட தலைக்கு மேலால ஒரு மேகம் மாதிரி ஒன்று வருவது, நான் அப்படியே தக்பீரை விட்டுட்டேன், அது போகுது. மறுவ தக்பீரை கெட்டி இன்பமாக ஓதுற நேரத்தில் அந்த மேகம் வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட குர்ஆனை கேட்கறதுக்காக வேண்டி வானத்தில் இருந்து அல்லாஹ் மலாயிகாமார்கள் இருக்கிறான்.